தலைவர் பிரபாகரன் வாழ்க. தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர் தம்பி கார்த்திக். செய்திகள் நல்லூரில் ஆணவமும் அறிவும் வீரமும் உயிரென வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நம்ம எல்லாருமே, நம்ம மட்டும் இல்ல, பொதுவா எல்லா கட்சியுமே இங்க கூடி இருந்து பெண்ணுக்கான உரிமையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா 17ஆம் 18ஆம் நூற்றாண்டிலே இந்த மண்ணிற்கான உரிமையை பெற்று தந்தவளே ஒரு பெண் தான் என்பதுதான் வரலாறு. பொதுவாகவே நம்மளுடைய வரலாறு நாம எழுத மறந்ததுனாலதான் எவனும் எழுதிட்டு போறான். அதான் இங்க சிக்கலா இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். வரலாறை சொல்வதற்கு இன்னும் அடுத்தடுத்து வருவாங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும், ஒரு டேட்டா மட்டும் உங்களுக்கு அது மட்டும் சொல்லிடுறேன். 2011 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல. அப்போ நாம் தமிழர் கட்சிங்கிறது மக்கள் அரசியல் தான் இருந்துச்சு, தேர்தல் களத்துக்கு வரல. அப்போ ஒரு 14 கட்சி, கொஞ்சம் பேர் பெற்ற கட்சி வந்து அதுல வந்து போட்டியிடுது. அந்த 2011 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் போட்டியிட்ட பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 137. இதுல 50 திராவிட கட்சிகள், அதிமுக கட்சிகள், அதெல்லாம் 50 வருஷம் ஆச்சு, பெரிய கட்சிங்காங்க. இவ்வளவு கடந்து வந்ததுக்கு அப்புறம் 2011 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிட்ட பெண்களுடைய எண்ணிக்கையே 137 தான். அதே 2016 தான் நாம் தமிழர் கட்சிங்கிறது மக்கள் அரசியல் வந்து தேர்தல் களத்துக்கு வருது. அந்த 2016 தமிழ்நாடு முழுவதும் போட்டியிட்ட பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 320. அதுல 117 பெண் வேட்பாளர்கள் மட்டும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க. அதே போலதான் 2021 அதேதான். 2021 சட்டமன்ற தேர்தலில், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிட்ட பெண்களின் எண்ணிக்கை 411. இதுல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க மட்டும் 117 பெண்கள். பெருமையோட சொல்லிக்கிறோம். உண்மையாவே நீங்க பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள், நீங்கள் சிந்திச்சீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவீங்க. ஏன்னா உங்களுடைய வாக்கு தான் உங்களுக்கு எதுக்கு 1000 ரூபாய் தரான், உங்களுக்கு எதுக்கு இலவச பேருந்து விடுறான். ஏன்னா நீங்க இந்த 1 கோடி வாக்காளர் நீக்கப்பட்ட பிறகும் கூட பெண்கள் 10 லட்சம் 15 லட்சம் அதிகமா இருக்காங்க. இப்ப 10 லட்சம் 15 லட்சம் நீங்க கீழே வந்துட்டு ஆண்கள் 10 லட்சம் 15 லட்சம் மேல ஏறிட்டாங்கன்னு இப்ப அடுத்து அவங்களுக்கு திட்டம், உங்களை கை விட்டுருவாங்க. இப்படிதான் நடக்கும். சிந்திச்சு வாக்கு செலுத்துங்கள். உலகிலேயே ஒரு அதிகாரம், மிக வலிமையான அதிகாரம் ஒன்று இருக்கின்றால் அது அரசியல் அதிகாரம் தான். அந்த அரசியல் அதிகாரத்தில் பெண்களுக்கு ஆணுக்கு பெண் சமம் என்பதை தாண்டி ஆணும் பெண்ணும் சமம். அதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை. உண்மையாக பெண் விடுதலை வேண்டும் என்றால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துறோம். நன்றி. நாம் தமிழர். இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி ஆதிநாராயணன்.